நானும் அப்பாவும் இந்த விஜய் கூட்டத்துல 40 பேர் இறந்து போன கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு வந்திருக்கோம். விஜய் கூட்டத்துக்கு 40 பேர் இறந்து போயிருக்காங்க கூட்ட நெரிசலை சிக்கி. அந்த மக்களுக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல நிறைய மக்கள் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க சீக்கிரமா குணமாகும். இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். ஏன்னா இவங்க மக்கள் இவங்களோட அரசியலுக்காக மக்களை பலிகடா ஆக்கியிருக்காங்க. ஃபுல்லா 2 தரப்பு மேல இதுல மிஸ்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா விஜய் மேல பெரிய அளவுல தப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் 8:45க்கு நாமக்கலுக்கு வரேன்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லா அறிவிச்சுட்டு 8:50க்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு அவரு. மக்களை எவ்வளவு கிள்ளுக்கிறியா நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் என்ன அவ்வளவு மோசமா இவங்களுக்கு அவ்வளவு காலில் போட்டு மிதிப்பாங்களா? மக்களை இங்க கூட கூட வச்சுட்டு ஃபுல்லா கூட வச்சுட்டு 8:45க்கு இங்க கூட்டம் நாமக்கல்ல 8:50க்கு தான் அங்க இருந்தே கிளம்புறாங்க. அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 7 மணி ஆக்கியிருக்காங்க. இங்க ஃபுல்லா பயங்கரமா வெயில். இந்த தெருவுல தான் மக்கள் ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஏற்கனவே பயங்கரமா ஃபுல்லா மக்கள் எல்லாமே ஃபுல்லா நிறைஞ்சிட்டாங்க. எல்லாருமே நிறைஞ்சிட்டாங்க. தண்ணி இல்லைங்க. ஃபுல்லா பிரச்சனை என்ன அப்படின்னா சாப்பாடு கிடையாது, தண்ணி இல்ல. முக்கியமா அவ்வளவு வெயில்ல மக்கள் ஃபுல்லா சோர்வடைஞ்சிட்டாங்க. இதுல பெண்கள்லாம் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது நம்ம நாடு இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னு நினைச்சு சங்கடம் தான் பட முடியும். குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. குழந்தைங்க வேற செத்து போயிருக்குதுல. இது இவங்களோட அரசியலுக்காக ஃபுல்லா நிறைச்சிட்டு இவங்க அதுக்கப்புறம் உள்ள வரவே முடியாது. விஜய் 7 மணிக்கு உள்ள வந்திருக்கவே கூடாது. இவங்களுக்கு தெரியும். ஏன்னா 6 மணிக்கு இங்க இறப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் மயக்க போட ஆரம்பிச்சிருக்காங்க, இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிச்சிருச்சு 6 மணிக்கு. இவங்க 7 மணிக்கு தான் உள்ள வராங்க. போலீஸ்க்கு நல்லா தெரியும். இது போலீஸ்க்கு தெரியாமலாம் கிடையாது. உள்ள விஜய் கூட்டு வந்திருக்கவே கூடாது போலீஸ். ஆனா பெரிய பஸ் கூட்டு வந்திருக்காங்க. அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு 6-7 வாகனம், பஸ்ஸுக்கு பின்னாடி இந்த டிவிகே கட்சிக்கார நிர்வாகிகளோட வாகனங்கள் ஒரு 15ல இருந்து 20 வாகனம் பின்னாடி வந்திருக்கு. ஏற்கனவே பசங்க எல்லாருமே ஃபுல்லா மக்கள் எல்லாருமே நெருக்கடியில இங்க எங்கேயுமே போக முடியல. ஃபுல்லா நடுவுல போஸ்டர் இங்க ஃபுல்லா ஃபிளக்ஸ் வச்சிருந்திருக்காங்க. எல்லா பக்கமும் ஃபிளக்ஸ். அங்கங்க சந்துகள் இருக்கு. எல்லாம் ஃபுல்லா ஒவ்வொரு ஏரியாலயும் சந்துகள் இருக்கு. உள்ள போயிருந்தா கூட தப்பிச்சிருந்திருக்கலாம். ஃபுல்லா இப்ப போய் பார்த்துட்டு தான் வரும். உள்ள போயிருந்தா தப்பிச்சிருந்திருக்கலாம். 2 வீலர் வச்சு ஃபுல்லா எல்லா சந்தையும் மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. எல்லா 2 வீலர் வச்சு ஃபுல்லா சந்துகள் ஃபுல்லா மறைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஃபிளக்ஸ் வேற ஃபுல்லா வச்சிருந்திருக்காங்க. எல்லா டிவிக்கு சார்பில் ஃபிளக்ஸ் வச்சிருந்திருக்காங்க. எங்கேயுமே உள்ள போக முடியல. தெருக்கள் இருக்கு, ஆனா உள்ள போக முடியாத அளவுக்கு ஃபுல்லா நெருக்கடி. அந்த சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா மக்கள் கீழே விழுக ஆரம்பிக்கிறப்பயே ஆம்புலன்ஸ் உள்ள கூட்டு வந்திருக்கணும். தண்ணி பாட்டில் ஃபுல்லா கொடுத்துருந்துருக்கணும். கவர்மெண்ட் சார்பிலேயே தண்ணி கொடுத்துருந்துருக்கணும். அவங்க ஏற்பாடு பண்ணல, டிவிக்கு ஏற்பாடு பண்ணல. ஆனா கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும், மீடியாக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஃபுல்லா கவரேஜ் எல்லா பக்கமும் இருந்து ஃபுல்லா மீடியா தான். விஜய் அப்படி கிளம்பிட்டாரு அப்படின்னாலே அங்க கிளம்பிட்டாரு, இங்க வந்துட்டாரு, அங்க வந்துட்டாரு, மக்கள் இங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. மீடியாவுக்கு நல்லா தெரியும், போலீஸ்க்கு நல்லா தெரியும், டிவிகே தொண்டர்களுக்கு நல்லா தெரியும், நிர்வாகிகளுக்கு நல்லா தெரியும். எல்லாருமே சேர்ந்து இங்க வரவே முடியாது. விஜய் உள்ள வந்திருக்கவே கூடாது. ஆனா உள்ள கொண்டு வரப்ப அந்த நெருக்கடியில பஸ் எல்லாமே உள்ள வந்த நெருக்கடியில நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அப்ப பஸ் உள்ள கொண்டு வரதுக்காக காவல்துறை பசங்க மேல தடியடி நடத்தி அதுல நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. எல்லாம் மேல ஏறி, மரத்து மேல ஏறி, பிளக்ஸ் அந்த போர்டு மேல, அந்த தகரத்து மேல ஏறி நிறைய இறப்புகள் ஏற்பட்டிருக்கு. கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. எல்லாமே சேர்ந்து அரசியலுக்காக மக்கள் பலிகடாகி இருக்காங்க. இதான் நடந்திருக்கு. கரூர் எங்களுக்கு கிட்டத்தட்ட சொந்த மாவட்டம் தான். ஏன்னா அப்பா 10 வருஷமா இங்கதான் வேலை பார்த்தாங்க. நான் ஸ்கூல் படிச்சது எல்லாமே கரூர்ல தான். என்னோட ஹஸ்பண்ட் குணாவும் கரூர் தான். என்னோட தங்கச்சியும் 5th வரைக்கும் இங்க தான் படிச்சுச்சு. நான் 2nd இருந்து 11th வரைக்கும் இங்க தான் படிச்சேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. இந்த சம்பவங்கள் நடந்த உடனே ஏதாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல இது மாதிரி யாராச்சும் தம்பிங்க யாராச்சும் போய் இது மாதிரி யாராச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு. இது கிட்டத்தட்ட எங்களுக்கு சொந்த மாவட்டம் மாதிரி தான். அரசியல் கத்து கொடுத்ததே எங்களுக்கு கரூர் தான். ஏன்னா அப்பா இங்க மக்களோட மக்களை ஃபுல்லா வேலை பார்த்து இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அமைப்பா கட்டி சங்கத்துல இருந்தாங்க. இங்க தான் எங்களுக்கு அரசியல் அப்பா எங்களுக்கு ஃபுல்லா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கு நிரஞ்சனாக்கு இங்கதான் எங்களுக்கு ஃபுல்லா அப்பா அரசியல் சொல்லி கொடுத்த ஒரு மாவட்டம் கரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்துல மக்கள் இப்படி ஏற்கனவே போதை பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டை போதையில சிக்க வச்சு காலி பண்ணிட்டு இருக்கு. ஏற்கனவே அதிமுக திமுக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு எதிராக நம்ம பக்கம் ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அடுத்து இது மாதிரி சினிமா கவர்ச்சி வச்சுட்டு சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு காலி பண்ணி வச்சிருக்காங்க. 40 பேர் செத்து போயிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக நடந்திருக்க படுகொலை. இது ஒண்ணு அரசாங்கம் நடச்சிருக்கு. அரசாங்கம் இதை தடுத்திருந்திருக்கு. இல்ல அந்த கட்சியோட விஜய் கட்சியோட ஆட்கள் அவங்க நிர்வாகிகளுக்கு தெரியும். எல்லாம் ட்ரோன் கேமரா வச்சு எல்லாமே மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குங்கிறது. சாதாரண மக்களுக்கு தெரியாது.
ஆனா அரசாங்கத்துக்கு தெரியும்ல, காவல்துறைக்கு தெரியும்ல. அதே மாதிரி டிவிக்கு அந்த கட்சியோட அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண பொறுப்பாளர்களுக்கு தெரியும்ல. எல்லாமே கடைசி வரைக்கும் என்ன எஃபர்ட் போடுறானுங்கன்னா போட்டிருக்கானுங்கன்னா அன்னைக்கு வந்து அங்க கீழே விழுந்தவனுக்கு தண்ணி கொடுக்கறத பத்தி அவன் கவலைப்படல, மயக்கமானவனை வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போறத பத்தி கவலைப்படல. கான்சன்ட்ரேஷன் முழுக்க இதுல இருந்திருக்கல, எப்படியாவது விஜய் கூட்டு வந்துடணும், உள்ள கூட்டு வந்துடணும், அந்த நிகழ்ச்சியில விஜய் பேசாம போயிடக்கூடாது. எப்படியா அதுலதான் வந்து விஜய் கவனம் செலுத்திருக்காங்க, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் கவனம் செலுத்திருக்காங்க, போலீஸுமே அதான் கவனம் செலுத்திருக்காங்க. போலீஸ் நினைச்சிருந்தா கூட அவங்கள்ட்ட சொல்லி நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கீங்க, பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, நீங்க உள்ள போனீங்கன்னா என்ன சிக்கலாகும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு மக்களை காப்பாற்ற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கலாம். இப்ப இன்னைக்கு வந்து மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க. டிவி கேட்கறவங்க வந்து திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல்லா அந்த கருத்தை பரப்பிட்டு இருக்காங்க. திமுக காரவங்க என்ன பண்றாங்க, விஜய் மேல குற்றச்சாட்டு வச்சு அவங்க வந்து ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ சோசியல் மீடியாலயும் எல்லாம் அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயேவும் இதுக்கு பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றவங்க யாரு, அதுதான் மக்கள் யோசிக்கணும். இதை வச்சு உண்மையிலே அரசியல் ஆதாயம் எடுக்கிறது யாரு? விஜயே வந்து இன்னைக்கு இதுல விஜய்க்கும் சிக்கல், இந்த பிரச்சனைனால விஜய்க்கும் பாதிப்பு, திமுக அரசாங்கத்துக்கும் பாதிப்பு. ஆனா இதை வச்சு எவன் அரசியல் பண்றான்? பிஜேபி அரசியல் பண்றான். பிஜேபி அரசியல் பண்றான். இன்னைக்கு சிபிஐ என்கொயரின்னு சொல்லி அவன் கையில எடுத்துக்குவான் அந்த பிரச்சனையை. எல்லாமே அவனுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு. போலீஸ்ல இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்து கோர்ட்ல இருந்து சிபிஐல இருந்து தேர்தல் எல்லாமே இவனுக்கு கட்டுப்பாட்டுல தானே இருக்கு, பிஜேபி கட்டுப்பாட்டுல தானே இருக்கு, ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. இதெல்லாம் தெரியாத மக்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அவனுக்கு கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப இந்த பிரச்சனை அவனுக்கு கைக்கு போச்சுன்னா அப்ப இந்த கரூர் இந்த விஜய் கூட்டத்துல இந்த படுகொலை இந்த சம்பவம் வந்து அவன் கையில எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான், ரெண்டு தரப்பையும் அவன் வந்து அவன் அரசியலுக்கு பயன்படுத்துவான். திமுகவே மிரட்டுவான், விஜயை மிரட்டுவான். அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படிதான் அவனுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா பூரா. தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல நல்ல பேர் இருக்குங்க இந்தியா பூரா. நாங்க வந்து இந்தியா பூரா போயிட்டு இருக்கோம். பஞ்சாபுக்கு போறோம், குஜராத்துக்கு போறோம், பீகார் போறோம், இது மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு வந்து சத்தீஸ்கர் போறோம், மகாராஷ்டிரா போறோம். எல்லா இடத்துலயுமே மக்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னா ஒரு பெரிய மரியாதை வச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு வந்து இது மாதிரி பாசிச சித்தாந்தத்தை வந்து வீழ்த்துறதுல வந்து முன்னாடி நிக்கிற மாநிலம். இவிஎம் எதிர்ப்புலாம் வந்து அங்கிருந்து இங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து பண்றீங்க அப்படின்னா வந்து மக்கள் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு வடநாட்டுல. இப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வு கீழே கொண்டு போகணும், தரமட்டத்தை கொண்டு போகணும். இன்னைக்கு உலகமே காரி துப்புதுல நம்மள. இப்படி சினிமாக்காரன் முன்னாடி இப்படி கற்பூரித்தனமா ஓடுறாங்க, இத்தனை பேர் போய் சாகுறாங்க, உலகமே காரி துப்புதுல நம்மள. இதுதான் ஆர்எஸ்எஸ் காரனுக்கு வேணும், இதுதான் பிஜேபி காரனுக்கு வேணும், இதுதான் உங்களோட நோக்கம், இதுதான் நோக்கம். நீ உண்மையிலே இங்க இருக்கிற எந்த அரசியல்வாதியாவது பிஜேபி எதிர்க்கணும்ன்ற எண்ணம் இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? அவங்க ஃப்ராட் பண்றால ஓட்டு திருட்டு பண்ணி இவிஎம் வச்சு ஃப்ராட் பண்ணி தானே 12 வருஷமா ஆட்சியில் உட்காந்துருக்கான். அப்படிதானே ஒரு ஸ்டேட்டா பிடிச்சிருக்கான். தமிழ்நாட்டில் எங்களுக்கு 11% ஓட்டு வாங்கி இருக்குன்னு பிஜேபி சொல்றான்னு என்ன கணக்கில் சொல்றான்? எப்படி வந்துச்சு அவனுக்கு 11%? பிஜேபிக்கு எல்லாமே இவிஎம் திருட்டு, ஓட்டு திருட்டு. அப்ப இதை பத்தி பேசுறதுக்கு இங்க உள்ள அரசியல்வாதி எவனுமே தயாரா இல்ல. இவிஎம் ஏத்து போராடுறதுக்கு எந்த கட்சியும் தயாரா இல்ல, எந்த கட்சியும் தயாரா இல்ல. நாங்க போறோம்னா எங்களை தூக்கிட்டு உள்ள வைக்கிறானுங்க, அடக்குமுறையா வரானுங்க. திமுக ஆட்சின்னு தான் பேரு, உண்மையிலே ஆட்சி நடத்துறது இவனுக்கு தான். இவனுங்க எல்லாம் சும்மா ஷோ பண்ணிட்டு இருக்கானுங்க, வெளியில மக்களை ஏமாத்துறதுக்காக, திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை ஏமாத்துறதுக்காக ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இதை புரிஞ்சுக்கலைன்னா இன்னும் இது மாதிரியான சம்பவம் நிறைய நடக்கும். ஏன்னா அடுத்து தேர்தல் வரப்போகுது. இவங்களுக்கு என்ன பிளான்னா வந்து ஏதோ திமுக ஆட்சி பண்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணிக்கிட்டேவும் ஒரு எதிர்ப்பை உருவாக்கி அரசாங்கத்தை கேப்சர் பண்ணணும், தமிழ்நாடு அரசாங்கத்தை. அது மட்டும் இல்லாம இங்க உருவாயிருக்கக்கூடிய இந்த அரசியல் விழிப்புணர்வை கீழே கொண்டு போகணும், தரமட்டத்தை கொண்டு போகணும், தரக்குறைவான நிலைமை கொண்டு போகணும். அதுக்கான ஒரு கருவியா தான் உனக்கு விஜய் பயன்படுத்துறாங்க, அதுக்கான ஒரு கருவியா தான் காவல்துறை உனக்கு பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய தகுதியத்தை அதுக்கான தெம்போ திராணியும் இன்னைக்கு எவனுக்குமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் கிடையாது. அப்படி இருந்திருந்தா எவனை இன்னைக்கு இவிஎம் எடுத்து தீவிரமா போராடி இருப்பானுங்க. இல்ல எங்களை மாதிரி ஆட்கள் போராடும் போது சப்போர்ட் பண்ணிருப்பானுங்க. எங்களை தூக்கி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் உள்ள வைக்கிறானு, அடக்குமுறை என்னன்னா கேட்டிருப்பானுங்க. எவனா கேட்டானா? பிரச்சனை தான். பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணி ஆகணும். தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணணும்னா முதல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வை காலி பண்ணணும். அரசியல் விழிப்புணர்வு மட்டத்தை கீழே இறக்கணும். மக்களை வந்து வெறும் தற்கொலைகளா தரக்குறைவான ஒரு கட்டத்தை கொண்டு போகணும். அதுக்கான ஒரு அரசியல் இங்க வந்து பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட விளைவுதான் தெருவில் நடந்த சம்பவம், அதோட விளைவுதான் இத்தனை உயிரிழப்புகள். அப்ப இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு
உண்மையின் பக்கம் நிக்கணும். நீங்க வந்து விஜய திட்டுறதுனாலயோ அல்ல திமுகவை திட்டுறதுனால எல்லாம் நமக்குள்ள சண்டை மூட்டி விட்டுறானுங்க. இங்க இருக்கக்கூடிய அதிமுக யாரு, திமுக யாரு, தாவேக யாரு, எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மக்கள் தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே. இதை பூராத்தையும் பிரிச்சு வச்சுக்கிட்டு தலைமையை பூரா கையில வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றானுங்க. திமுக அரசாங்கம் எஸ்வி சேகர் அப்பா பக்கா RSS காரன், அவங்க அப்பா பேர ஒரு தெருவுக்கு வைக்கிறாப்புல ஸ்டாலின். ரங்கராஜ் பாண்டியோட கூலி குழவுறாங்க. மைத்ரேயன் மாதிரி சங்கியை வந்து பக்கா சங்கியை திமுக சேர்க்கிறாங்க. எங்களை மாதிரி உண்மையிலே மக்களுக்காக போராடக்கூடிய ஆட்களை தூக்கி ஜெயில போடுறானுங்க. RSS கூட்டம் நடத்தினா ஊட்டியில பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி மோகன் பாகவத் வந்து இந்தியா பூரா இருக்கக்கூடிய அத்தனை RSS காரன் லீடர் பூரா ஊட்டியில ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவை போட்டு அங்க வந்து கூட்டம் நடத்தினானுங்க, ரகசிய கூட்டம் நடத்தினானுங்க. எப்படி மத கலவரத்தை தமிழ்நாட்டில் உண்டாக்குன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தானுங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி. யாருமே அதை போய் தட்டி கேட்கல. நம்ம போய் போராட்டம் நடத்தணும். நந்தினி நிரஞ்சனா 2 பேரும் அங்க போராட்டம் நடத்த போனாங்க. என்ன பண்ண திமுக அரசாங்கம் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி 2 மாசம் கோயம்புத்தூர் ஜெயில வச்சிருந்தான். யாராவது என்னன்னு கேட்டாங்களா? இதுதான் இங்க நடக்கக்கூடிய அரசியல். இந்த அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமா வந்து பாசிஸ்டுகளுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை எப்படியாவது வஞ்சகத்தால சூழ்ச்சியால வீழ்த்தணுன்ற ஒரு சதி அரசியல் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் உடந்த, மீடியா உடந்த, போலீஸ் உடந்த, விஜய் மாதிரி ஆட்கள்லாம் தப்பிச்சு போக முடியாது. இவங்ககிட்ட சிக்கிட்டா தப்பிச்சு போக முடியாது. பாசிஸ்டுகள்ட்ட சிக்கியாச்சுன்னா எவனும் தப்பிக்க முடியாது. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். வானா வரணும், போனா போகணும். இப்ப விஜய் வந்து ஓடுறாப்ல, பயந்து ஓடுறாப்ல. ஆனா திருப்பி எப்படியாவது கொண்டு வந்து நிப்பாட்டின்னு சொல்லி யார் எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கா? திரும்பி மீண்டு வரணும், மீண்டும் விஜய் களத்துக்கு வரணும்னு சொல்லி எப்படி போறவ யாரு? பூரா சங்கிங்க. அப்போ இதுதான் இங்க நடக்கக்கூடிய அரசியல். மக்கள் வந்து மக்கள்கிட்ட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து ஒரு உண்மையான அரசியல் உருவாயிடக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு பாசிஸ்டுகளுக்கு அடிமை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இங்க தேர்தல்ன்றது ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கானுங்க. இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே மக்கள்ல இருந்து ஒரு எழுச்சி உருவாகணும், மக்கள்ல இருந்து ஒரு அரசியல் உருவாகணும். தமிழ்நாடு மாதிரியான இடத்துல இருந்தா அது உருவாக முடியும். இங்கதான் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்கதான் அதுக்கான அரசியல் பக்குவம் இருக்கு, விழிப்புணர்வு இருக்கு. அதை எப்படா காலி பண்ணலாம்னு சொல்லிதான் இந்த விஜயை வச்சு நடத்திட்டு கூடிய நாடகம். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரியான அரசியலை மக்கள் கண்டுபிடிக்கணும். முதல்ல உண்மையில தெரிஞ்சுக்கணும். பிஜேபி எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் முட்டு கொடுக்காதீங்க. யாரும் காவல்துறைக்கு முட்டு கொடுக்காதீங்க. இவனுக்கு எல்லா பேருமே வந்து RSS கட்டுப்பாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில விவகாரத்துல அந்த மாணவி என்ன நடந்துச்சு, போலீஸ் எப்படி நடந்துக்கிட்டான்? மைக்கேல்பட்டியில தஞ்சாவூர்ல கிறிஸ்டியன் ஸ்கூல்ல ஒரு மாணவி தற்கொலைன்னு சொல்லி அதை வச்சு அண்ணாமலை எப்படி எல்லாம் அரசியல் பண்ணா? ஏதாவது நடவடிக்கை எடுத்தானுங்களா காவல்துறை மேல? எத்தனை சம்பவம் சொல்ல முடியுங்க? கள்ளக்குறிச்சியில அந்த கலெக்டர் எஸ்பி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா இந்த அரசாங்கம்? எல்லாம் தப்பிச்சு போயிட்டே இருக்கானுங்க. பாதிக்கப்படுறது சாகிறது யாரு? நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். அப்ப மக்களுக்கான அரசியலை பேசுங்க. கட்சி அரசியலை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலியாயிரும், தமிழ்நாடு காலியாயிரும். கட்சி அரசியல் வெளியில வாங்க, மக்களுக்கான அரசியலை பேசுங்க, உண்மையான பேசுங்க. சரியான அரசியலை உருவாக்கணும். நம்ம மக்களுக்கான அரசியலை உருவாக்கணும். அதுதான் தீர்வு. அது இங்க இருந்து உருவாகி இங்க அப்புறம் போகணும். அப்பதான் பாசிஸ்டுகள் வீழ்த்த முடியும். அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும்.